ஏஐ பற்றி எனக்கு ஒரு கேள்வி. அங்கே போயிட்டீங்க நேராக. நீங்கள் இன்னும் நம்ம இன்டெலிஜென்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நீங்கள் நேராக ஆர்டிஃபிஷியலுக்கு போயிட்டீங்களே. ஒரு மனிதன் ஒரு 100 வருஷம் எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சில செகண்ட்ஸில் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இப்போ இவர்கள் கையில் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி பூதம் இருக்கிற போது வருங்காலத்தை நினைச்சா மனிதர்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கு? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தோராயமாக 1500 குழந்தை பிலோ 18 இயர்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த +2 அந்த பரீட்சைக்கு போகிற நேரத்தில் ரொம்ப அந்த மாதிரி செஞ்சு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணலன்னா நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற கேள்வி இருக்குது சமூகத்தில். அதனால என்ன நினைக்கிறான் அந்த சின்ன பையன், ஐயோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிற மாதிரி தெரியல, உயிர் எடுத்துடலாமான்னு எனக்கு. நான் கேட்குறது, நீங்கள் யார் யார் கும்பிடுறீங்களோ, உங்கள் ராமன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணானா கேட்குறேன், ஸ்டேட் போர்டில் பாஸ் பண்ணானா இல்லை ஐசிஎஸ்சியா என்னன்னு கேட்குறேன். நம்ம கல்வி முறை நாட்டில் எப்படி இருக்குதுன்னா, இல்லை எல்லாருமே ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை கிளர்க் ஆகணும், வேறு எதுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த கல்வி. 4 புஸ்தகம் படித்தா டீச்சர் ஆகிடுவீங்க, 10 புஸ்தகம் படித்தா ப்ரொஃபஸர் ஆகிடுவீங்க, ஒரே ஒரு புத்தகம் படித்தா கடவுளுடைய ஏஜென்ட் ஆகிடுவீங்க. இப்படி ரொம்ப நாடகம் நடத்துனீங்க ரொம்ப நாள். இப்போ அதெல்லாம் போயிடும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம சுற்றி நம்ம பிள்ளைகளுக்கு போதை மாதிரியான ஒரு விஷம் காத்துலேயே இருக்கு. இது ரொம்ப மத்தான பிரச்சனை, இதுவும் சாமானிய பிரச்சனை இல்லை. என்ன இந்தியாவில் இப்போ வளர்ந்துருக்குது. அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பார்த்துன்னா கண்ணில் தண்ணி வந்துடும், அப்படி இருக்குது சூழ்நிலை. மனிதன் தன்மை இல்லாமல் போய்க்குது. ஒரு தடவை போதையில் சிக்கி போயிட்டாங்கன்னா எது இல்லை, பணம் இல்லைன்னா தாய் தந்தையை வெட்டிடுவாங்க, ஒன்றும் தயங்க மாட்டாங்க. அந்த கெமிக்கல்ன்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ சமூகம் தன்னுடைய நெறிகளிலிருந்து ரொம்ப டைல்யூட் ஆகிட்டு போகிறதா நீங்கள் உணர்வு. முக்கியமாக என்னன்னா நமக்கு வெற்றி என்ன மேற்கத்திய நாடுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, அடுத்த 24 மாதங்களில் 300 கோடி மக்கள், அப்படின்னா 3 பில்லியன் மக்கள் 7 நிமிஷம் கண்ணு மூடி உட்காந்துக்கணும் டெய்லி. இந்த மகாசிவராத்திரிக்கு அது வெளிப்படுத்தும் மிரக்கல் ஆஃப் மைண்ட். இது ஃப்ரீ ஆப். இது மிரக்கல் ஆஃப் மைண்ட்ன்றது இந்த மாதிரி 300 கோடிக்கு போயிடுச்சுன்னா உலகத்தில் கட்டாயமாக ஒரு மாற்றம் இருக்கும். மாற்றம் என்னென்னு டாம் டூம் நடக்குமா இல்லையா, கொஞ்சம் மனிதர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. பள்ளிகள் நடக்குதுங்க. ஒரு குழந்தை எந்த மொழியில கற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்கணும், கற்றுக்கூடாது. இப்போது நாம் கட்டாயம் 3 விதமான பள்ளி நடத்துகிறோம். நாம் ஒன்று ஈஷா வித்யான்னு நடத்துகிறோம். இது கிராமங்களில் நடக்குது. இது தோராயமாக 12 ஸ்கூல்ஸ் ஆர் தேர், 10 ஸ்கூல்ஸ் ஆர் தேர். இது 10 ஸ்கூல் இருக்குது. இதில் எல்லாமே தோராயமாக 60லேருந்து 70% குழந்தை முதலாவது தலைமுறை இது ஸ்கூலுக்கு வர்றாங்க. அவர் தாய் தந்தை ஸ்கூலுக்கு போகல. அந்த மாதிரி ரிமோட் பிளேஸஸில் எப்படி நீங்கள் ஒரு அர்பன் ஸ்கூலில் எந்த அளவுக்கு இருக்குமோ ஸ்கூலு எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு, அந்த அளவுக்கு அங்கே நடக்குது. இது எல்லாமே ரொம்ப நாமினல் ஃபீஸ், ஆல்மோஸ்ட் ஃப்ரீ, ஜஸ்ட் லிட்டில் பிட். முக்கியமாக இந்த குழந்தை எல்லாமே எவ்வளோ பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியல, பட் நிறைய குழந்தைக்கு வெளியிலேருந்து எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. நம்ம தன்னார்வ தொண்டர்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க ஒரு குழந்தைக்கு. 12 வருஷம் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனால் அந்த 12 வருஷத்து எஜுகேஷன்னு யார் யாருக்கு முடியாதோ அவருக்கு எல்லாம் ஸ்பான்சர்ஷிப் நம்ம எப்படியோ கொண்டு வர உலகம் முழுக்கமாக மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதோடைய நோக்கம் என்னென்னா, முதல்ல கால் வச்சாலே ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜும் கம்ப்யூட்டர் நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அவருக்கு. என்னத்துக்குன்னா, இப்போ அவர் இருக்கிற நிலை ஏதோ ஒரு காரணத்தினால, பொருளாதாரத்து நிலைனால, இல்லை சமூகத்து சூழ்நிலை, ஏதோ ஜாதி மதம் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் ஒரு குழியில் சிக்கியிருக்காங்க. அவருக்கு அந்த எஜுகேஷன்ன்றது, இந்த கல்வின்றது அந்த குழிலேருந்து வெளியே போய் திறமைக்கரமாக உலகத்தில் வேலை பண்ணுறதுக்காக முக்கியமானது. அவருக்கு எஜுகேஷன் எப்படி, அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் எப்படி, இதெல்லாம் தனியாக நடக்குது. அது ஒரு விதமான கல்வி. இங்கே நீங்கள் ஈஷா ஹோம் ஸ்கூலில் இருக்கிறீங்க.
இங்கே கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கள தான் போட முடியும். என்னத்துக்குன்னா இங்கே நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது, நிறையா செலவு இருக்குது. இந்த செலவுன்றது நமக்கு நம்ம நாட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்னென்னா கவர்மெண்ட்டு எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டீச்சருக்கு சேலரி கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் இப்போ இருக்கிற முறையில், இப்போ சிம்பிள் அரித்மெட்டிக் ஐ அம் டெல்லிங் யூ, நாம் மினிமமாக ஒரு 60 குழந்தைக்கு ஒரு டீச்சர் போட்டால் தான் இது நடத்த முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. 5 குழந்தைக்கு ஒரு வளர்ந்தவங்க இருக்கிறாங்க. நர்சரி மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஆவரேஜாக ஒரு 5 குழந்தை இருந்தால் ஒரு அடல்ட் இருக்கிறாங்க பார்த்துக்கிறதுக்கு. இப்படி இவருக்கெல்லாம் நாம் சம்பளம் கொடுக்கணுன்னா கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நாம் 10 மடங்கு அதிகமாக சார்ஜ் பண்ணணும். அது இல்லை. எல்லா ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, அது பலவிதமாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க என்னென்னமோ. இது எப்படின்னா நாமே தேவையில்லாமல் ஒரு குற்றம் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்குற ரூல்ஸ், நம்ம ரூல்ஸ் அப்படி இருக்குது. நான் பல விதமாக எல்லா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் இது ஏதோ பொலிட்டிக்கலாக டிசைட் பண்ணுறோம். நாம் குழந்தையுடைய ஃப்யூச்சரு பொலிட்டிக்கலாக டிசைட் பண்ணுறோம். இப்படி பண்ணக்கூடாது. பட் அப்படி தான் சூழ்நிலை இருக்குது. நம்ம நாட்டு முழுக்கமாக இப்படி தான் இருக்குது. இப்போது நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது நிறைய ஃபேமிலிஸ், ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபேமிலிஸ், யாருக்கு 10 குழந்தை இல்லை, 1 2 இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறப்போ அவர் என்னென்ன சம்பாதிச்சிருக்காங்களோ எல்லாமே அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுற நோக்கம்தான் இருக்குது. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் நாம் கொடுக்குறோன்னா அவருக்கு பணத்து பிரச்சனை யோசனை இல்லை அவருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன். இதனால இதுக்குள்ளே எல்லாம் சர்க்கஸ் பண்ணி நடத்தணும். பட் நமக்கு என்னென்னா இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் வாலண்டியர்ஸ். நாம் டீச்சிங் ஸ்டாஃபுக்காக தெரியல, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, அக்கௌண்டன்ட்ஸ் இப்படி இருக்கிறாங்க. பட் டீச்சிங் இல்லைன்னு அதுக்குன்னா நமக்கு அந்த மாதிரி முறைப்படியாக சொல்லிக் கொடுக்குற டீச்சிங் ஆகாதீங்க. கற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும் குழந்தை. அது புரிஞ்சுக்கணுன்னா அந்த உற்சாகத்தோட டீச்சர்ஸு அவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்லைன்னா அது நடக்காது. எனக்கு தெரியும் நீ கேட்டுக்கோன்னா கேட்டுக்க மாட்டாங்க. நான் கேட்டுக்கல. நான் ஸ்கூலுக்கு போனப்போ என்னுடைய இது என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒன்று பேசுகிறீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன். நீங்கள் என்னமோ சொல்லிக்கோங்க, ஸ்வர்க்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இன்னொன்று என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு முக்கியமான விஷயமா இல்லையா, அவ்வளோதான் எனக்கு. இதனால் ஸ்கூலுக்கு போய் இப்படி நான் பார்த்தேன், அவர் சொல்கிற விஷயம் அவருக்கு முக்கியமாகவே இல்லை. ஏதோ வேலை பண்ணிக்கிறாங்க, அவர் பிழைப்புக்காக ஏதோ செய்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு தேவையில்லை. நான் எங்கேயோ போயிடுவேன். இது பாம்போ பல விதமானது, பாம்பு மட்டும் இல்லை. எனக்கு உயிர் கூட தொடர்பு. இப்போ கூட குழந்தைக்கு முக்கியமானது உயிர் தொடர்பு. உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு பார்த்தா அவர் ரொம்ப உயிரோட்டமாக இருக்காங்களா இல்லையா? சாமானியமாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வளர்ந்தவங்கன்னு யார் நினைக்கிறாங்களோ, அடல்ட்டுன்னு நினைக்கிறாங்களோ, அவருக்கு குழந்தைக்கு பார்த்தா குழந்தை ரொம்ப உயிரோட்டமாக இருக்கிறாங்க, குழந்தை கொஞ்சம் ஆனந்தமாக இருக்காங்க, புத்துணர்வாக இருக்கிறாங்க. யார் வாழ்க்கைக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கணும் சொல்லுங்கள்? அவர் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம். என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எது வேலை பண்ணலையோ அதுதான் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா? ஏதோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அது இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், தேவை இருக்குது. உலகத்தில் செயல் செய்கிறதுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா அந்த புத்துணர்வு உருவாக்கணும் தானே. எதுனால இந்த செடி எப்படி வளருது அன்றது குழந்தைக்கு ஆசையில் புரிஞ்சுக்கணுன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கல, ஏதோ கடினமான விஷயம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி. இப்போ தான் அந்த பிரைம் மினிஸ்டர் ஏதோ பரீட்சா பே சர்ச்சான்னு ஏதோ ஒன்று பண்ணாங்க. எல்லாம் டென்ஷன் தான் குழந்தைக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து பேசணுமா, டென்ஷன் இறக்கிக்கிங்க பரீட்சையில் இதுன்னு. ஏன்னா இது பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு. தோராயமாக 2023 என்னமோ தோராயமாக 1500 குழந்தை பிலோ 18 இயர்ஸ் சூசைடு பண்ணிக்கிறாங்க. அந்த +2 அந்த பரீட்சைக்கு போகிற நேரத்தில் ரொம்ப அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. முக்கியமாக எதனால் இப்படி, நீங்கள் முதல்லேருந்து அவர் இப்படி கீ வச்சுட்டிங்க. நீங்கள் அவனுக்கு மேலே மார்க் அதிகமாக வாங்கணும், இல்லைன்னா நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பக்கத்து வீட்டில் யாரோ இருக்கோ அந்த பையன், அவனுக்கு மேலே நீ வாங்கலைன்னா நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சத்தாலாம் பெட்டருன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு அந்த மாதிரி வார்த்தை சொல்லலைனாலும் அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். நீ இந்த 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணலன்னா நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்ன்ற கேள்வி இருக்குது சமூகத்தில். இருக்குதா இல்லையா? ஃபேமிலிஸில் இருக்குதா இல்லையா? இருக்குது.
அதனால் என்ன நினைக்கிறான் அந்த சின்ன பையன், ஐயோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிற மாதிரி தெரியல, உயிர் எடுத்துடலாமான்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குறது, நீங்கள் யார் யார் கும்பிடுறீங்களோ உங்கள் ராமன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணானா கேட்குறேன். பாஸ் பண்ணானா? ஸ்டேட் போர்டில் பாஸ் பண்ணானா இல்லை ஐசிஎஸ்சியா என்னன்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் யார் யார் கும்பிடுறீங்களோ யாருனால் பாஸ் பண்ணாங்களா? இல்லை. திருப்பி என்னத்துக்கு இந்த மாதிரி வைக்கிறீங்க? ஏதோ இந்த இப்போ இருக்கிற முறையில் சமூகத்தில் நாம் இருக்கிற கல்வி ஓரளவுக்கு வரணும். இப்போ நம்ம நோக்கம் என்னென்னா, எல்லாருமே நம்ம கல்வி எப்படி இருக்குதுன்னா, இங்கே நம்ம அப்படி வச்சுக்கலாம், பட் நம்ம கல்வி முறை நாட்டில் எப்படி இருக்குதுன்னா, இல்லை எல்லாருமே ப்ரொஃபஸர் ஆகணும், இல்லை கிளர்க் ஆகணும். வேறு எதுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த கல்வி? இங்கே நாம் அப்படி நடத்தல. இந்த ஹோம் ஸ்கூலில் நாம் இங்கே வித்தியாசமாக நடக்கிறோம். இங்கே எப்படி என்ன, நான் ஸ்கூலுக்கு போனப்போ இப்படி தான், எனக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு, கல்வியில் இல்லை எல்லாத்துல. என்ன நடந்தாலும் எனக்கு கவனம் அதுலேருந்து எடுக்கவே முடியாது. என்னால் ஒரு இலை பார்த்தா கவனம் எடுக்க முடியாது, அதுலேயே இருக்கும். நான் இப்படி வந்தாங்க, ஏதோ கெமிஸ்ட்ரி சொல்கிறாங்க, நான் இப்படியே கெமிஸ்ட்ரி பார்க்குறேன், டீச்சருடைய கெமிஸ்ட்ரி பார்க்குறேன் நான். அது கொஞ்சம் அப்படி உள்ளே இறங்குறதுக்குள்ளே அடுத்த ஆள் போய்ட்ரி சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரி இப்படி தொலைச்சி வச்சுட்டு கொஞ்சம் போய்ட்ரி இப்படி புரிஞ்சுக்கலான்னு இப்படி போகிறதுக்குள்ளே அடுத்த ஆள் மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறாங்க. என்ன 45 நிமிஷம், அதில் 5 நிமிஷம் உன் பேர் கூப்பிடுறாங்க, நீ இருக்கிறியா இல்லையான்னு. என்னன்னு கற்றுக்க முடியும்? இது கல்வின்னு நினச்சிக்கிறீங்களா? இது சும்மா கிளர்க் ஆகிறதுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் தெரியாமல் என்ன சர்டிஃபிகேட் கிடைக்கிது. நான் கேட்குறது என்னென்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் எங்கே போனாலும் யார் சர்டிஃபிகேட் காட்டல, அவன் முகம் பார்த்து அவனுக்கு என்ன திறமைன்னு பார்த்தாங்க. திறமைனால தானே மனிதன் வளர்ந்தான். பட் இப்போது ஒரு சர்டிஃபிகேட் இப்படி பேப்பர் உங்கள் முன்னாடி வச்சுட்டான், உங்களுக்கு எந்த திறமை இல்லைனாலும் இந்த பேப்பர்னாலேயே உங்கள் எல்லா வாசல் எல்லாம் ஓப்பன் ஆகிக்குது உங்களுக்கு. ஆனால் வேறு நிறுவனங்களுக்கு வேறு என்ன தான் சாய்ஸ் வருது? நான் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலாக இருக்கேன்னா, எதை முகத்தை பார்த்தா எனக்கு தெரியலையே, நான் எப்படி ஒரு ஆளை வேலைக்கு வைப்பேன்? இப்போ அது வருது. இப்போ நீங்கள் டெக்னாலஜி கம்பெனிஸில் போனால் உங்கள் சர்டிஃபிகேட் யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ என்ன செய்ய முடியும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு முறை இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு, என்ன செய்ய முடியும்னு. ஒரு மாதம் ஃப்ரீ, உனக்கு வேலை கொடுக்குறேன், ஒரு மாதம் சம்பளம் கிடையாது, செய், என்ன பண்ணுற பார்க்கலாம். அவ்வளோ ஆர்வம் இருந்தவனுக்கு, நான் எப்படி வருது, எனக்கு பணம் இல்லையே, பஸ் வழங்கணுமே, இதில் வரணுமே, சரி அதுக்கு ஒன்று கொஞ்சம் கொடுத்துக்கலாம் ஸ்டைப்பெண்ட்டு. பண்ண ஒரு மாதம் 2 மாதம் பார்க்கலாம், என்ன பண்ண முடியும். இப்படி தானே முதல்லேருந்து உலகம் நடந்தே வந்திருக்குது. ஒன்றும் செய்யலையா, அவரெல்லாம் செஞ்ச செயல் மேலே தானே நம்ம உட்காந்துருக்குறோம். நம்ம இன்னும் தனியாக உருவாக்கிட்டோமே எல்லாமே இந்த தலைமுறையில். அப்படி ஒன்றும் இல்லை. 70-80 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சர்டிஃபிகேட் இருந்து, உங்களுக்கு தாத்தாக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்ததா? வாழ்நாங்களே இல்லையா நல்லா? இப்போ திருப்பி அந்த நிலைக்கு போகிறோம் நாம். இந்த ஏஐ எல்லாம் வந்துருச்சு, உங்கள் சர்டிஃபிகேட் யாரும் கண்டிக்க மாட்டாங்க. ஏஐ பற்றி எனக்கு ஒரு கேள்வி. அங்கே போயிட்டீங்க நேராக, நீங்கள் இன்னும் நம்ம இன்டெலிஜென்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நீங்கள் நேராக ஆர்டிஃபிஷியலுக்கு போயிட்டீங்களே. இது அப்படியே நம்ம வாழ்க்கை அது வாங்கிக்கும்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற ப்ராசஸனுடைய திறமை ஒரு மனிதன் ஒரு 100 வருஷம் எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சில செகண்ட்ஸில் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. இப்போ இதை உருவாக்குறதும் மனிதர்கள் தான். ஆனால் அந்த மனிதர்களுக்கு நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரியான ஒரு பொறுப்புணர்வு, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சிந்தித்து அதுக்கு மாத்திரம் இந்த தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்துறதுக்கெல்லாம் அவங்களுக்கு இது கிடையாது. அவங்க அடுத்த 3 மாதம் என்ன ப்ராஃபிட் வருது தன் கம்பெனிலன்றதை தாண்டி சிந்திக்காதவங்க. இப்போ இவர்கள் கையில் இவ்வளோ பெரிய டெக்னாலஜி பூதம் இருக்கிற போது வருங்காலத்தை நினச்சா மனிதர்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்கா? மனித குலத்தை பற்றி உங்களுக்கு பயம் இருக்கா? பயம் இல்லை எனக்கு, நெஞ்சில் பயம் இல்லை. நாங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, அப்படி தான் வாழை வந்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. உங்கள் கையில் நான் ஒரு கடுப்பாறு கொடுக்குறேன், நல்லது ஷார்ப்பாக இருக்கிற கடுப்பாறு கொடுக்குறேன். நீங்கள் இங்கேருந்து அப்படியே வெட்டிட்டு இங்கேருந்து ஈசா யோக மையத்துக்கு ஒரு சுரங்கம் பண்ணணும், பண்ணிகிட்டே போங்க. எவ்வளோ நாளில் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் இருக்கிற பலத்தை எவ்வளோ நாளில் பண்ணுவீங்க? உங்கள் இருக்கிற பலத்தில் கேட்குறேன். ரொம்ப வருஷம் அவ்வளோதான். இதுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு அர்த்தமும் ஒரு மெஷின் இருக்குது, அது எடுத்து வந்தால் 3 நாளில் போட்டுட்டு
அதனால நமக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுச்சா? இப்படி தான் ஆயிடுச்சு. அதனால கூட பாதுகாப்பு எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ 1971லேயோ 72லேயோ இந்த மேசகான் டாக்ஸ், இந்த மும்பை போர்ட் இருக்குது இல்லையா, அங்கே இதெல்லாம் படங்களெல்லாம் வந்திருக்குது இது பற்றி. கூலி இருப்பாங்க. அப்போ எல்லாமே ஒரு படையா, என்ன வாட் யூ கால் திஸ், ஷிப், வெசல், கப்பல். பெரிய கப்பல்னா 1,25,000 டன்னு. அதுதான் பெரிய கப்பல் அப்போ. இப்போ எல்லாமே 250,000 மேலே இருக்குது. அந்த கப்பல் வந்தால் தோராயமாக 26லேருந்து 28 நாள் அன்லோட் பண்ணுறாங்க. 100 கணக்கில் கூலி மேலே போவாங்க, ஒன்றொன்னா எடுத்து வருவாங்க. அந்த கூலி நல்லா தாசை வளர்த்துட்டு அவன் ஏதோ பெரிய எப்படி, அதெல்லாம் படத்தில் பார்த்துருக்கீங்க நீங்கள். அப்போது முதலாவது ஒரு கேண்ட்ரி போட்டாங்க. கேண்ட்ரின்னா அந்த மஷின் எதில் எடுக்க முடியும். அவர் என்ன பண்ணாங்க, 24 மணி நேரத்தில் அன்லோட் பண்ணிடுச்சு அந்த மஷின். இவரெல்லாம் ஸ்ட்ரைக்கில் போயிட்டாங்க. 2.5 மாதம் ஏதோ ஸ்ட்ரைக் போட்டாங்க. நாம் என்ன பண்ணுறது, நீங்கள் இந்த மஷினில் அன்லோட் பண்ணிட்டா நாம் என்ன பண்ணுறது, நம்ம தசை வச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த மனத்து கூலி இருக்கிறாங்க, மனநிலையில் கூலி இருக்கிறாங்க. அவர் எல்லாமே பயப்படுறாங்க, என்ன ஆகிடும் நமக்கு, என்ன ஆகிடும்னு. ஆமாம், அவங்க வேலை போய்டும். ரொம்ப சந்தோஷம் தானே எனக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னத்துக்குன்னா, ஒரு புத்தகம் படிச்சுட்டு இப்படி ஆடுறீங்க நீங்கள். ஒரு 4 எப்படின்னா 4 புஸ்தகம் படித்தா டீச்சர் ஆகிடுவீங்க, 10 புஸ்தகம் படித்தா ப்ரொஃபஸர் ஆகிடுவீங்க, ஒரே ஒரு புத்தகம் படித்தா கடவுளுடைய ஏஜெண்ட் ஆகிடுவீங்க. இப்படி ரொம்ப நாடகம் நடத்துனீங்க ரொம்ப நாள். இப்போ அதெல்லாம் போயிடும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவ்வளோதானே நடந்திருக்குது நாடகம் உலகத்தில். இவ்வளோ தானே நாடகம் நடந்திருக்குதுமா? இல்லை பேசிக்ஸ் இல்லை, இவ்வளோ தானே நாடகம் நடந்திருக்குது. இதுக்கு கல்வின்னு சொல்லியிருக்கிறோம், ஸ்காலர்ஷிப்னு சொல்லிக்கிறோம், என்னென்னமோ சொல்லியிருக்கிறோம். ஒரே ஒரு புத்தகம் படிச்சுட்டு கடவுளுடைய ஏஜென்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்களே இல்லையா? 4 புத்தகம் படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஸ்கூலில் சுற்றுறாங்களா இல்லையா டீச்சரு? இப்படி குழந்தை போய் பயந்து டீச்சர் ரொம்ப பாதிக்கப்பட்டு. அரே, அப்படி நான் ஒன்றும் பாதிக்கப்படல. அப்படியெல்லாம் அவருக்கு அனுமதியை கொடுக்கல நான் பாதிப்புக்காக. அவர் என்னை பிடிச்சிக்கவே முடியல. நான் சொல்கிறது கவனிச்சிருக்கிறேன். இது எப்படின்னா, இப்போ காலேஜில் எல்லாமே நம்ம நாட்டில் முதல்ல இல்லை, இப்போ எல்லா மேற்கத்திய நாடு பார்த்து நம்ம பசங்க கற்றுட்டாங்க. இப்போது யாரோ ஜூனியர் இந்த வருஷம் அட்மிஷன் ஆகிடுச்சு. அவர் வந்தால் அவர் அடிக்கிறது, ஒதுக்கிறது, என்னென்னமோ பண்ணுறது, அசிங்கம், ரேகிங்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன, இதில் நான் 1 வருஷம் முன்னாடி வந்துட்டேன் உனக்கு முதல். நீங்கள் இந்த வருஷம் வந்தீங்க, நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் சீனியர். இவ்வளோ தானே தாய் தந்தை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தானே டீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் முன்னாடி வந்துட்டீங்க, 4 புத்தகம் அதிகமாக படிச்சுட்டீங்க, ஏதோ பெரிய இதுன்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, என் ஃபோன் ஓப்பன் பண்ணால் இப்போது முதல்லலாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னத்துக்குன்னா என்னென்னமோ சொல்கிறாங்க, நமக்கு தெரியாத விஷயம் எல்லாமே. இப்போ அவர் என்ன சொன்னாலும் நம்ம கூகுள் பாட்டு கேட்குறோம், சரியா இல்லையா ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க உங்கள் குழந்தை. ஐ லைக் இட். எனக்கு நீங்கள் சொல்கிறதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த மாதிரி அப்பா அம்மா சொல்லுவது கேட்குற நிலையில் இவங்க இருக்கிறதுன்ற அந்த செட்டப் சரியில்லைன்னு நீங்கள் நான் அப்படி சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, தாய் தந்தை எப்படி இருக்கணும்? தாய் தந்தை என்னன்னா, உங்கள் கையில் ஒரு சின்ன குழந்தை வந்துடுச்சு. குழந்தை என்னென்னா, எந்த திறமை இல்லை, உயிர் மட்டும்தான் இருக்குது, ஒரு சின்ன இது. இப்படி டூமன் இப்படி கீழே போட்டால் முடிஞ்சு போச்சு அந்த உயிர், அவ்வளோதானே. அதனால் இப்படி வச்சேங்க. எதுக்கு? எனதுன்னு. உங்கள்தான் இல்லை, உயிர் உங்களது இல்லை, உடல் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கும்பிடுறோம் அதுக்காக. என்னதுக்குன்னா, உடல் இல்லாமல் நான் இங்கே உட்கார முடியுமா? கும்பிடுவோம் நீங்கள் இது பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லை, திறமை இல்லாமல் எது இல்லாமல் இப்படி இருக்கிறப்போ நெஞ்சு பால் கொடுத்தீங்க, உணவு கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, கும்பிடல, கால் தொட்டி கும்பிடிக்கலாம். பட் நீங்கள் உயிர் கொடுக்க முடியாது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இது நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் நீங்கள் அந்த ரோலுடைய வேல்யூ குறைக்க வேண்டாம், ரொம்ப முக்கியமான ரோல் இது. ஆனால் அந்த ரோல் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப ஓவர் ஆக்டிங் ஆகிடும். நம்ம சுற்றி நம்ம பிள்ளைகளுக்கு போதை மாதிரியான ஒரு விஷம் காத்துலேயே இருக்கு. அப்போ அப்பா அம்மாவுக்கு கவலைப்பட்டு அவங்க இன்னும் கண்ட்ரோல் பண்ண தானே செய்வாங்க, அதுதானே இயல்பு.
இது ரொம்ப மத்தான பிரச்சனை, எதுவும் சாமானிய பிரச்சனை இல்லை. இன்னும் இந்தியாவில் இப்போ வளர்ந்துருக்குது. அமெரிக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும், அப்படி இருக்குது சூழ்நிலை அவருக்கு. ரொம்ப ரொம்ப அசிங்கம்னா அப்படி அந்த நிலைக்கு போகுது. அது மனிதன் தன்மை இல்லாமல் போய்க்குது. ஒரு தடவை போதையில் சிக்கி போயிட்டாங்கன்னா எது இல்லை, பணம் இல்லைன்னா தாய் தந்தையை வெட்டிடுவாங்க, ஒன்றும் தயங்க மாட்டாங்க. அந்த கெமிக்கல்ன்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு கவலை தான். ஆனால் முக்கியமானது என்னன்னா, இதை நான் யாரோ ஒருத்தர் மேலே தப்பு போடுறதுக்கு முயற்சி பண்ணல, பட் தீர்வு தேடுகிறோம் எங்கேயோ ஒரு இடத்துல. தீர்வு என்ன போலீஸ் பண்ண முடியுமா? ஓரளவுக்கு பிடிச்சிக்கிறாங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறாங்க? என்னுடைய உணர்வில் உலகத்தில் இருக்க போதைப் பொருள் எல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குது, அதில் ஒரு 5-10% பிடிச்சிக்கிறாங்க போலீஸ். 90% மார்க்கெட்டில் போய்க்குது. எப்படி இதை என் பர்சன்டேஜ் தப்பாக இருக்கலாம், பட் ஐ டோன்ட் திங்க் ஐ எம் வெரி ராங். அவ்வளோதான். 5-10% தான் பிடிக்க முடியும். என்னத்துக்கு இப்போது நான் உங்களுக்கு இந்த ஒரு பூ கொடுக்குறேன். இந்த பூ 5 பைசா, பட் இது அவருக்கு கொடுத்தா 500 ரூபாய். இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. இப்படி ஒரு பொருள் இருக்கிறப்போ நடுவில் எந்த போலீஸும் எதுவும் தடுத்த மாட்டாங்க. என்னதுக்குன்னா இந்த 500 ரூபாயில் 100 ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு இருக்குது. ஸோ சில பேர் சொல்லாங்க எல்லா இடத்துல போட்டுக்கலாம் நாமே, அப்போது மார்க்கெட் குறைஞ்சு போயிடும். அப்படி இல்லை. என்னத்துக்குன்னா அதில் சிக்கிட்டால் உள்ளே போகிறப்போ விருப்பமாக போனாலும் வெளியே வர்றப்போ நம்ம விருப்பத்தோட வெளியே வர முடியாது. ஏதோ ஒரு நாள் பண்ணி வெளியே வந்துட்டால் வந்துடலாம், பட் கொஞ்சம் அதில் இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீட்சி இல்லை. உள்ள நம்ம ரசாயனமே அப்படி ஆயிடுது. இதனால் இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். இது நான் சொல்லியே இருக்கிறேன். என்னென்னா முக்கியமாக என்ன, எதுக்கு ஒரு போதை பொருள் எடுக்கணும், இந்த ட்ரக்ஸ் எடுக்கணும்னு ஆர்வம் வருது? இப்போ இருக்கிற அனுபவம் பத்தலை, வேறு ஏதோ ஒன்று நடக்கணுன்ற ஆர்வம், அவ்வளோதானே. அந்த அனுபவம் நாம் உருவாக்கலையே, வாய்ப்பு கொடுக்கலையே. இப்போ நம்ம நாட்டில் இப்போ நான் ஹிமாலயாவில் ட்ரெக்கு போனால் சில வேலிஸில், வேலி என்னென்னா பள்ளம் நல்லா இல்லை, வேலி தெரியும் தானே. வேலிஸில் நடந்து போனால் இந்த காஞ்சானே இது சொல்கிறாங்க, இங்கே எல்லாம் விற்றுக்கிறாங்க. இவ்வளோ எனக்கு மேலே வளருது. நடந்து போனால் எல்லாம் ஷர்ட் மேலே எல்லாம் கஞ்சா தான் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கிராமத்தில் இருக்கிறாங்க. இவரெல்லாம் இதே குடிச்சிக்கிறாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை. அந்த கிராமத்தில் ஒரு 100 பேர் இருந்தால் யாரோ 2 பேர் கொஞ்சம் பிடிச்சிக்கிறாங்க. மித்தவங்க எல்லாம் இவனை பிரயோஜனம் இல்லாத குடிச்சு உட்காந்துக்கிறான்னு நினச்சிக்கிறாங்க. மித்தவங்க 98% தொடல, ஃப்ரீயாக இருக்குது, யாரும் தொடல. ஏதோ ஒரு காரணம் இருக்குது தானே, பார்க்கணும் தானே. எனக்கு கவனிச்சு எதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக அவைலபிளாக இருந்தாலும் எதுக்கு போகல அவர்? எதுக்கு மித்தவங்க இப்படி போகிறாங்கன்னா ஏதோ ஒரு குறை இருக்குது சமூகத்தில். அந்த குறையை முடிச்சுக்கிறதுக்கு முழுமையாக பண்ணிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவைலபிலிட்டி இஷ்யூ கூட இருக்குது. இப்போ ஆல்கஹால் இருந்தாலும் சரி, எதிலும் சரி, நம்ம வீட்டில் எல்லாமே அந்த காலத்தில் சின்னதாக இருக்கிறப்போ பேசிக்கிறாங்க லேடிஸ் எல்லாமே. இப்படி ஏதோ அலைன்ஸ் வந்துடுச்சு வீட்டில், யாரோ நம்ம அத்தைக்கோ யாருக்கோ ஒருத்தருக்குன்னா ஒரே ஒரு காரணம் கேன்சல் பண்ணுறதுக்கு என்னென்னா அவர் இல்லை, பையன் இல்லை, அவர் மாமா குடிக்கிறான். குடிக்காரன் இல்லை, குடிக்கிறான். ஐயோ அவர் குடிக்கிறாங்க, அவர் வீட்டில் நம்ம பொண்ணு கொடுக்க முடியாது. இன்னைக்கு அப்படி பார்த்தா ஒரு கல்யாணம் அப்படி இல்லை. கல்யாணத்தில் நீங்கள் சர்வ் பண்ணலன்னு யாரும் வரமாட்டாங்க உங்கள் கல்யாணத்துக்கு. காக்டெயில் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் போடணும், இல்லைன்னா யாரும் உங்கள் கல்யாணத்துக்கே வரமாட்டாங்க. சாம்பார் சாதம் போட்டால் யாரும் வர இல்லை. இப்போ இந்த மாற்றம் எப்படி ஆயிடுச்சு? ஒன்று அவைலபிலிட்டி, இன்னொன்று அது குடித்தாதான் நீங்கள் ஒரு உயர்ந்தவனை, இல்லைன்னா நீங்கள் பிரயோஜனம் இல்லாத ஆளான்னு வந்துருச்சு. அப்போ சமூகம் தன்னுடைய நெறிகளிலிருந்து ரொம்ப டைல்யூட் ஆகிட்டு போகிறதா நீங்கள் உணர்றீங்க? நான் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எடுக்கல. முக்கியமாக என்னன்னா நமக்கு வெற்றி என்ன மேற்கத்திய நாடுன்னு ஆயிடுச்சு. வெற்றிகரமாக இருக்கணும்னா மேற்கத்திய நாடு மாதிரி இருக்கணும்னு ஆயிடுச்சு. ஏதோ இங்கே நீங்கள் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தோராயமாக நம்ம நாட்டில் எப்படி இருக்கணுமோ அப்போ அந்த மாதிரி துணிமணி போட்டிருக்காங்க. வெளியே போனீங்கன்னா
எல்லாம் அமெரிக்காவில் அது ஒர்க்மேன் அப்படின்னா ஒரு ஒர்க்கர் போடுறது என்னென்னா ப்ளூ ஜீன்ஸ். தட் வாஸ் சீப்பஸ்ட் திங் அவைலபிள் அட் ஒன் டைம். இப்படி சென்னையிலையோ மும்பையிலையோ, சென்னையில் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன், மும்பையிலையோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா முழங்கால கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளூ கலர் தான் இருக்கும் 60%. கிழிஞ்சு வேறு அது கிழிஞ்சது, ரொம்ப வேலை பண்ணி அடுத்த பேண்ட் வாங்க முடியாமல் கிழிஞ்சு போச்சு அவனுக்கு. இவர் முதல்ல கிழிச்சிட்டு கிழிச்சு இருக்கிற பேண்ட்டுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தி. ஓகே, இதெல்லாம் என்னத்துக்கு? அவர் மாதிரி இருக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. எதுக்கு அப்படி ஆசை வந்துடுச்சு? இது நான் ஒன்றும் ஒரு தப்பாக இது குறை சொல்கிற மாதிரி சொல்லலை. என்னத்துக்குன்னா, நான் இளைஞனாக இருக்கிறப்போ நான் ப்ளூ ஜீன்ஸில் தான் இருந்தேன். அதை விட்டுட்டு வேறு எது போட்டுக்கிற இதே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படி வேறு போட்டுக்கிறதுக்கு. ஆல்வேஸ் இன் டெனிம்ஸ் ஒன்லி. அது அப்போது ஒரு துணியன் இல்லை, அது ஒரு ஃபிலாசபி. இட்ஸ் லைக் தட். ஸோ இது எதுக்கு இப்படின்னா, வெற்றி என்ன மேற்கத்திய நாடு. இது நமக்கு 250 வருஷம் அவர் நம்ம ஆள் மேலே வச்சுருந்தாங்க, அடிமையாக வச்சுருந்தாங்க. அது கூட இருக்குது. நமக்கு வெற்றின்னா வெள்ளை கலராக இருக்கணும், தோல் வெள்ளையாக இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், மூளை இப்படி இருக்கணும், முடி கற்பாக இருக்கக்கூடாது. இப்போது தெரியலையா உங்களுக்கு? நீங்கள் என்ன அப்படியே வச்சுருக்கீங்க? இப்போது நீங்கள் என்ன உங்களுக்கு ஃபேஷன் புரியல, எல்லாம் இது பண்ணிக்கணும். பிளாண்ட் அதெல்லாம் வேறு, பிளாண்டாக பண்ணிக்கணும். என்னத்துக்குன்னா, அந்த மாதிரி இருந்தால் தான் வெற்றிகரமாக வாழ்கிற தன்மை வந்துடுச்சு. இது ஒரு நாகரிகத்து இஷ்யூ. அது நாம் இமிடியேட்டாக அது செட்டில் பண்ண முடியாது. நாம் முக்கியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ இங்கே நம்ம சமூகத்தில் யாரும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. என்னத்துக்குன்னா, நம்ம இருக்கிற நிலையில் நாம் பெருமையாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெருமைன்றது அதுக்கு வேறு நான் பெருமைன்றது மனிதன் விட்டுட்டான்னா வளர்ச்சி இருக்காது சாமானிய மனிதனுக்கு. நீங்கள் அதை தாண்டி போயிட்டீங்கன்னா பெருமை இல்லாமல் வாழலாம், எது இல்லாமல் வாழிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் தாண்டாமல் இருக்கிறவனுக்கு ஒரு பெருமை வேணும். நான் எந்த மாதிரி இருக்கிறேன்றது, நான் இருக்கிற நிலையை பற்றி ஒன்று பெருமை இருக்கணும், அடுத்தபடிக்கு போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். இது ரெண்டு போயிடும். எதுக்கு போய்டும்னா, பல விஷயம் இருக்குது. இதில் எல்லாமே இதில் நான் சேர்த்த முடியல. என்னத்துக்குன்னா, இது 2 நாள் ஆகிடும் உங்கள் இன்டர்வியூ. சுலபமாக சொல்லணுன்னா, மனநிலையில் பலவிதமான பிரச்சனை வருது நமக்கு. இப்போ இதுக்கு சோஷியலாஜிக்கல் காசஸ் இருக்குது, சமூக நிலையில் பல விஷயமாக இருக்குது. ஒன்றும் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்கு தேவையான அடிப்படையை நாம் எல்லாம் ஒடிக்கிறோம் சுதந்திரத்து பேரில். ஒரு குடும்பன்றது, ஒரு ஃபேமிலின்றது ஒரு யூனிட். ஒரு சொசைட்டியில் ஃபேமிலின்றது ஒரு யூனிட். இது ஸ்டேபிளாக இல்லைன்னா சொசைட்டியில் மென்டல் ஸ்டெபிலிட்டி, எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி இருக்காது. இது மேற்கத்திய நாட்டில் ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. யார் உங்கள் குடும்பம் நினைக்கிறீங்களோ, எனக்கு நீங்கள் வேலைக்கு போய் வரதுக்குள்ளே அவர் இருப்பாங்களோ இல்லையோன்னு எப்போவுமே ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியோடைய எப்படி நீங்கள் சமாதானமாக இருக்க போகிறீங்க? உங்களுக்கு அவரை பற்றி எது இல்லைன்னா போனால் போகட்டும்னு இருக்கலாம். நமக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தால் எப்படி அப்படி இருக்க முடியும்? நம்ம உயிரில் ஒன்றுன்னு யாரோ ஒருத்தர் நாம் எடுத்தா அவர் இருப்பாங்களா, வாழ்கிறாங்களா, சத்திடுவாங்களான்னு கவனம் இல்லையா நமக்கு? இது எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி இல்லை சமூகத்தில். சாயந்தரம் கொஞ்சம் குடிச்சிக்கலன்னா சமாதானமாக இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிறாங்க. சாயந்தரம் நான் இப்படி ஒரு நியூயார்க்கில் ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், பெரிய ஈவெண்ட்டு, ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த நியூயார்க் சிட்டியில் எவ்வளோ பேர் ஒரு சாயந்தரம் ஒரு கிளாஸ் வைன் இல்லாமல் சமாதானமாக உட்காந்துக்க முடியும்? கிளாஸ் வைன்னா நான் மினிமம் டோஸ் சொல்கிறேன். அது வேறு பல விதமான டோஸ் இருக்குது அதில். அவன் சொல்லி ஒரு 4% 5% இருக்கலாம். அடுத்த வாரம் நான் லண்டனில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன். நான் அங்கே கேட்குறேன், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பணக்காரமாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே. அவர் என்னை இப்போ பார்க்குறாங்க, இது என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க, வைன் இல்லாமல் உட்கார முடியுமா? அந்த மாதிரி பார்க்குறாங்க. இவன் என்ன எங்கேருந்து வந்தா இவனான்னு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2% இருக்கலாம், யாருக்கு பணம் இல்லையோ வாங்கிறதுக்கு அவர் இருக்கலாம். பணம் இருந்தால் எல்லோரும் குடிச்சு தான் உட்காந்துக்குவாங்க. இல்லைன்னா எப்படி உட்கார முடியும் சமாதானமாக? இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, இன்னொரு நிலையிலே நமக்கு பிரச்சனை இருக்குது. நாம் உணவு வளர்த்தணுன்னா அதுக்கு ரசாயனங்கள் வேணும். காற்றுல மூச்சு எடுத்தால் ரசாயனங்கள் வர்றது. தண்ணி குடித்தா நீங்கள் சென்னையில் ரசாயனங்கள் இருக்குது, அதில் விஷம்தான்,
ரசாயனம் வேற ஒன்றும் இல்லை, விஷம்தான் போடுறோம். நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு விஷம் போட்டால் அந்த பாக்டீரியா செத்துருச்சு. நாம் என்ன அடிப்படையாக புரிஞ்சுக்கலன்னா, இந்த உலகத்தில் அந்த பாக்டீரியா உயிர் உங்கள் உயிர் ஃபண்டமெண்டலாக ஒரே மாதிரி தான் இருக்குது. சின்ன டோஸில் அது சத்திடும், அதே எடுத்து உங்களுக்கு பெரிய டோஸ் கொடுத்தா நீங்கள் போயிடுவீங்க. உண்மை தானே இது? குடிக்கிற நீரில் விஷம் இருக்குது. இப்போது ஆரோக்கியமாக இருக்கணும்னா ரசாயனங்கள் எடுக்கணும், அமைதியாக இருக்கணும்னா ரசாயனங்கள் வேணும், ஆனந்தமாக இருக்கணும்னா ரசாயனங்கள் வேணும், பேரானந்தம்னா அதுக்கு ஒரு மாதிரி ரசாயனம் இருக்குது. இப்போது நாம் இப்படியே விட்டுட்டா சமூகம் இப்போவே எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது யாருனாலையும். இது நீங்கள் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா நிறைய ஏழைத்தனத்தினால இல்லாமல் இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி ஏழைத்தனத்தினாலே எடுக்காமல் இருக்கலாம். எல்லாருக்கும் பண வசதி எல்லாருக்கும் வந்துடுச்சுன்னா இப்போவே எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். என்னத்துக்குன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் லேடிஸு எல்லாம் அதுக்கு போகாமல் இருக்கிறாங்க, என்ன ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க. அது கூட அர்பன் சிட்டிஸில் அது கூட போயிடுச்சு. எவ்வளோ இருக்கலாம். இந்த பர்சன்டேஜ் 90% ஆஃப் த பீப்புள் ரசாயனத்து நிலைனால தான் நல்லா இருக்க முடியும்ன்ற நிலை வந்துடுச்சுன்னா நாம் எந்த அடுத்த தலைமுறை உருவாக்குறோம் அது நமக்கு தாழ்வமான தலைமுறையாக இருக்கும். இது ஒரு மகத்தான குற்றம், மனித நேயத்துக்கே இது குற்றம். நம்ம அடுத்த தலைமுறை உருவாக்குனா நமக்கு மேலே ஒரு படியினால் அவர் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். நமக்கு தாழ்வமான அடுத்த தலைமுறை உருவாக்குறோன்னா மனித நேயமே நமக்கு கீழே போட்ட மாதிரி தானே. அது கட்டாயமாக வந்துடும் நமக்கு. அது நாம் தவிர்த்துணுன்னா எதுக்கு நாம் எல்லாம் இப்படி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் 7 நாள் டெய்லி 18 மணி நேரம் 365 நாள் எங்கே வேலை பண்ணியிருக்குது உலகம் முழுக்கமானா இவ்வளோ தான். கண்ணு மூடி உட்காந்தாலே போதை எடுத்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படியும் போதை எடுக்க போகிறீங்க வசதி இருந்தால். அப்படின்னா வசதி வரக்கூடாதுன்னு நாம் கேட்டுக்கணும். வேணுமா? அப்படி எல்லாருக்கும் வசதியாக வாழ்கிற ஒரு நோக்கம் இருக்குது, கட்டாயமாக அது ஏற்படணும். ஆனால் உள்ளத்தில் எப்படி நாம் ஆனந்தமாக இருக்கிறது, பிரமாதமாக இருக்குது, எப்படி கண்ணு மூடி உட்கார்ந்தாலே சும்மா இங்கே உட்கார்ந்தாலே உயிர் ரொம்ப உயர்ந்த தன்மையாக இருக்குது. இந்த தன்மை வரலன்னா போதை எடுக்கிறது நீங்கள் தவிர்த்து முடியாது. சமூகத்தில் நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா என்ன எவ்வளோ இருக்குதோ எனக்கு தெரியல. நீங்கள் சென்னையில் வந்ததுனால எனக்கு சென்னை எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். எல்லா இடத்துலையும் இது உண்மை தான். எவ்வளோ இடத்துல குடிக்காரனுக்கு குடிச்சிக்கிறதுக்கு இடம் இருக்குது, எவ்வளோ டாஸ்மேக்கு ப்ரைவேட்டு பாரு எல்லாம் இருக்குது எனக்கு தெரியல. பட் எல்லோரும் குடிச்சிக்கிற அளவுக்கு இருக்குது தானே. ஆனால் எவ்வளோ இடத்துல ஒரு மனிதனை அவன் உள்ளத்துக்காக சும்மா கண்ணு மூடி உட்கார மாதிரி எவ்வளோ இடம் இருக்குது சென்னையில்? எங்கே இருக்குது சென்னையிலையா? கடைகள் சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறது எவ்வளோ இடத்துல ஒரு மனிதனை அமைதியாக கண்ணு மூடி சும்மா உட்கார முடியும் எவ்வளோ இடம் இருக்குது உங்களுக்கு தெரியல. என்னத்துக்குன்னா நீங்கள் பார்க்கல, எங்கேயோ தேடி போகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ தேடணும் எங்கே இருக்குதோன்னு. இதுக்கு தான் நான் சொன்னேன், உள்நோக்கி போகிறதுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கலை. ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாய்லெட் இருக்குது, லைப்ரரி இருக்குது, ஆனால் உள்ளம் எப்படி வச்சுக்கிறதுன்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. நம்ம நாட்டில் இதுதான் முக்கியமாக இருந்தது முதல்லேருந்து. இந்த நாகரிகத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்னா இந்த உள்ளம் நல்லா வச்சுக்கலன்னா வெளியே இருக்கிறது எல்லாமே நம்ம குத்தும். பணம் கூட குத்தும், வசதி கூட நம்ம குத்தும். அது எல்லாமே நான் இவ்வளோ கேட்குறேன், நீங்கள் எனக்கு சாயந்தரம் சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்ணும், நீங்கள் இங்கே சாப்பிடணும், நல்லா தான் போடுவாங்க. இந்த சாப்பாடு நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா பெரிய ஆனந்தத்தில் இல்லைனாலும் அமைதியாக இருக்கணும் இல்லையா? உங்கள் மனத்தில் அமைதி இல்லைன்னா இந்த உணவு நல்லா ருசி வருமா உங்களுக்கு? இல்லை. நீங்கள் இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இப்படியே சுற்றி பார்த்தீங்க, நைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவாசனையான மலர்கள் எல்லாம் மலர்ந்துடும். சாயந்தரம் எங்கே நடந்தாலும் ஒரு மாதிரி வாசனை இருக்கும், நல்லா இருக்குது. இது கூட நீங்கள் ரசிக்கணுன்னா மன அமைதியாக இருக்கணும் தானே. உங்களுக்கு யாரோ பிரியமானவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க, அவருடைய கம்பெனி நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் மன அமைதியாக இருக்கணும் தானே. எதே பண்ணணுன்னாலும் உயிர் உணரணுன்னா அட்லீஸ்ட் அமைதியாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லி கொடுத்தாங்க, மன அமைதின்னு கடைசியில் வரப்போகுது சொன்னாங்க. சாகிறப்போ வரப்போகுது, கடவுள் கெஞ்சிக்கணும் மன அமைதி வேணும் எனக்கு, இப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க.
இப்படி சொல்லி கொடுத்தா இளைஞர் போதை எடுக்காமல் என்ன பண்ணுறாங்க? அவருக்கு இப்போவே வேணும். ஈஸியாக கிடைக்கிறதுன்றது பெரிய இஷ்யூவா? இவருடைய மனத்தில் நிம்மதியோ அமைதியோ இல்லைன்றதுனால இன்னொன்று தேடி போகிறான்றது பெரிய இஷ்யூவா? ரெண்டுத்தில் எது பெரிய? இல்லை, நீங்கள் அவர் தனியான ஆளுன்னு நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் ஏதோ போதை எடுக்கிறவங்கன்னா வேறு மாதிரி விசித்திரமான ஆளுன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம மாதிரி தான் உங்கள் மனத்தில் ரொம்ப குழப்பம் நடக்குது. இப்போது ரொம்ப கஷ்டம் உட்காருது ஒரு இடத்துல. யாரை சொன்னாங்க இதை இப்படி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும், அது உடனே இப்படி பிடிச்சா நல்லா இருந்தது, பண்ணிக்குவீங்களா இல்லையா? இப்போ ஒரு திருக்குறள் ஒன்று சொல்கிறேன்னா, மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கு. அது ஃபுல் இதுவும் நம்ம பார்க்க வேணாம். பட் இல்லை, எனக்கு மீனிங் சொல்லுங்கள். எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் இல்லை. என்கிட்ட 33 வார்த்தை தான் இருக்குது தமிழில். அதுக்கு மேலே தானிங்க 34 சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. இப்போ 500 1000 வார்த்தை மேலே பேசிட்டீங்களே. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம். மனநலம்ன்ற வார்த்தையே தான் அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். மென்டல் வெல்னஸ் அப்படின்னு அந்த சொல்ல ஆங்கிலத்தில் இல்லை மண்ணான்னு ஏதோ சொன்னீங்களா? மனநலம், மண்ணுயிர். மண்ணுயிர்னா வாழுகின்ற உயிர்கள். இது நான் ரொம்ப வருஷத்துலேருந்து பேசி வந்தே இருக்கிறேன். மண்ணில் இருக்கிற ஜீவங்கள் இப்போது குறைஞ்சி போயிருக்குது. என்னத்துக்கு? அவருக்கு உணவு இல்லை. அவர் என்ன சாப்பிட முடியும்? இந்த மரத்தில் இந்த இலை ஆர்கானிக் மேட்டராக சாப்பிடுவாங்க. இல்லைன்னா மாட்டு ஆடு எல்லாம் அதோடைய சாணி ஆர்கானிக் மேட்டராக போகணும், அது சாப்பிடுவாங்க. இது ரெண்டு இல்லைன்னா ஆர்கானிக் மேட்டரே இல்லை நமக்கு. வேறு எதனா இருக்குதா சோர்ஸு? நமக்கு இல்லை. செடி மரங்கள்லேருந்து விழுகிற விஷயம் இல்லை, விலங்கு கொடுக்குற விஷயம், இது ரெண்டு தான் மண்ணுக்கு சத்தம். அதுதான் அந்த அணுகளை அந்த ஜீவங்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த தன்மை ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் மரமும் இல்லை, செடியும் இல்லை, மாடு இல்லை. அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸே ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஷ்ரிங்க் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ரொம்ப நல்லது தான். ஷ்ரிங்க் ஆனால் பிரச்சனை என்னன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டு சாயில் இல்லை, எல்லாம் சேண்டாக மாறி போகுது. இப்போ நீங்கள் ஒரு பக்கெட்டு மணல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க. ஒரு பக்கெட் மணல் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் சாணி அது இது நல்லா போட்டிங்கன்னா இது மண்ணாயிடும். ஒரு பக்கெட் மண் எடுத்து அதில் என்னென்ன ஆர்கானிக் கான்டென்ட் இருக்குதோ எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா மணல் ஆகிடும். இது நாம் இப்போ பண்ணியிருக்கிற விவசாயத்து முறை எப்படி இருக்கணும்? 25லேருந்து 40 வருஷம் விவசாயம் பண்ணால் அந்த ஜமீன் முடிஞ்சு போச்சு. என்னத்துக்குன்னா மாடு இல்லை, மரமும் இல்லை. இந்த மண் உயிர்ன்றது குறைஞ்சி போச்சுன்னா, இது நான் பலவிதமாக சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கே நிறைய பேர் சயின்டிஸ்ட் இதை பற்றி இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா, இந்த மண்ணில் இருக்கிற உயிர் குறைஞ்சி போயிருக்குது. இப்போது ஒரு சிம்பிளான ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி வந்திருக்குது. என்னென்னா 78%, நீங்கள் தமிழில் சொல்லுங்கள், நான் ஐ டோன்ட் சே ஃபேக்ட்ஸ் ராங்லி, 78% on the soil on the planet has lost 30% humidity in the last 50 years. 30% humidity போயிடுச்சுன்னா zillions of organisms are dead. மண்ணுயிர் கான். அது போயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, முதல்ல நம்ம சாஃப்ட்வேர் கொலாப்ஸ் ஆகிக்குது. இப்படியே போனால் இன்னொரு 20, 30, 40 வருஷத்தில் ஹார்ட்வேர் கூட கொலாப்ஸ் ஆகுது. இது ரொம்ப பொறுப்பான விஞ்ஞானி சொல்கிறாங்க. 2045, 2050 இந்த நேரத்து வர்றதுக்குள்ளே இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக நன்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்கிறாங்க. என்னத்துக்கு? இந்த மண்ணுயிர் இல்லை. இது ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். இது அந்த மாதிரி வாழுகிற உயிர்கள்னு அவர் சொல்லும்போது மனநலம்ன்ற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். மென்டல் வெல்னஸ் அப்படின்றது தான் அதுக்கான ஆங்கில சொல்ல என்னால் யோசிக்க முடியுது. ஒரு சொல்ல அது ஆங்கிலத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மென்டல் வெல்னஸை பற்றின ஒரு சிந்தனை இருந்தால் தான் அது ஒரு கவிதையில் வந்திருக்கு. எப்பவுமே இருக்குது. என்னத்துக்குன்னா, எந்த தலைமுறையில் எடுத்தாலும் 10 பேர் இருந்தால் அதில் சில பேர் அமைதியாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க, சில பேர் ஏதோ ஒரு ரொம்ப பாதிப்பில் இருப்பாங்க. இது இந்த தலைமுறையில் எல்லா தலைமுறையிலும் இருக்குது தானே. இருக்கிறதுனால மனநலம். ஸோ மென்டல் வெல்பீயிங்ன்றது, நீங்கள் அமைதி இல்லாமல் ஆனந்தம் இல்லாமல் மென்டல் வெல்பீயிங் இருக்க முடியுமா? அதுதான் மெடிக்கல். அது இஸ் இட் அ மெடிக்கல் இஷ்யூ? நீங்கள் இங்கே உட்காந்தா சந்தோஷமாக இருக்கிறீங்க, இதுதானே மென்டல் வெல்பீயிங் உங்களுக்கு. இப்போது ஏதோ ஒன்று நடக்குது, அதனால சந்தோஷமாக இல்லை, சும்மா இங்கே உட்காந்தாலே சந்தோஷமாக இருக்கிறீங்க.
எது இப்படி எப்போ இப்படி முடியும்? இதுக்கு நம்ம மனிதன் வாழ்க்கையில் எந்த அனுபவம் வந்தாலும், ஒரு பாதிப்பு வந்தாலும், ஒரு ஆனந்தம் வந்தாலும், இதுக்கு அடிப்படையான ஒரு ரசாயனம் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு விதமான ரசாயனம் நடந்துருச்சுன்னா ஆனந்தமாக இருக்குது, இன்னொரு விதமான ரசாயனம் நடந்துருச்சுன்னா இது இருக்குது. இதனால தான் போதைப் பொருள் எடுக்கிறாங்க, ரசாயனம் மாற்றிக்கிறதுக்காக. இப்போது நம்ம உள் ரசாயனம் நாம் எப்படி மாற்றுக்கிறது உள்ளலேருந்துன்றது நாம் இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா எல்லாருமே போதைக்கு போயிடுவாங்க. இது ஒன்றும் நான் சொல்கிறது ரொம்ப எக்ஸாஜரேஷன் நினச்சிக்க வேண்டாம். நான் பல யூனிவர்சிட்டிஸில் போயிருக்கிறேன், வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸில், டாப் யூனிவர்சிட்டிஸ், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஐ ஹவ் ஸ்போக்கன் எவ்ரிவேர். Average 80% have tried something. 60% are occasionally on it. About 25 to 30% are on it, either daily basis or weekly basis. This is average. This average will increase. Before it decreases, it will increase. If it has to decrease, நீங்கள் எங்கே போலீஸ் அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி அந்த மெக்சிகன் பார்டரில் பிடிச்சி இதெல்லாம் நடக்காது. எப்படியோ அது வரப்போகுது. இல்லைன்னா வீட்டிலையே பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாம் ஆன்லைனில் எல்லாமே இருக்குது. எப்படி பண்ணிக்கிறது ட்ரக்ஸுன்னு வீட்டிலையே உங்கள் சமையல் பண்ணுற பதிலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னத்துக்குன்னா அந்த ஸ்விக்கி பிக்கி வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடுமே, உணவு வந்துடும், நீங்கள் இது தானே பண்ணிக்கணும் வீட்டில். எதுக்குன்னா மனநலமன்றது இல்லை. எதுக்கு இல்லை? ஆனால் அவர்னால இல்லை, இவர்னால இல்லை. நமக்கு நம்ம புத்தி எப்படி நடத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு மண்புழு மாதிரி ஒரு மூளை இருந்தால் அமைதியாக இருப்பீங்க, மனிதன் ஆயிட்டீங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ மென்டல் இல்னஸ்ன்றது ஒரு பேண்டமிக் மாதிரின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி பரவுது அது. இப்போ பேண்டமிக்கோடைய பிரச்சனை என்னென்னா அந்த டிசீஸ் இருக்குன்றது பிரச்சனை இல்லை, உடனே ஒத்துட்டேந்து இன்னொருத்தருக்கு போகும். உங்களுக்கு இருந்தால் எனக்கு வந்துடும். இப்போ அது மாதிரி இப்போ நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன்னா என் எதிரில் இருக்கிற இன்னொருத்தருக்கும் அது போகும். நல்லது, நீங்கள் இன்னொருத்தரும் சொல்லிட்டீங்க, என்னை பற்றி சொல்லலை. இன்னொருவருக்கு கூட போகும். இப்போ அது ஒரு பேண்டமிக். இப்போ வெஸ்டர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தோராயமாக 4.5% of Tamil population, which is nearly 7.6 crores. தோராயமாக 8 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 4.5% டிப்ரெஸ்ட், கிளினிக்கலி டிப்ரெஸ்ட். நிறைய பேர் இருக்காங்க டாக்டர்கிட்ட போல அப்படியே டிப்ரெஸ்ட், எப்படியோ சுத்தா இருக்கிறவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறது தானே, எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் மென்டலி இல்லை, ஆனால் அவர் எங்கே போக மாட்டாங்க, அவர் அப்படி தான் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, வீட்டில் சமாளிக்கிறாங்க எப்படியோ. 4.5% கிளினிக்கலி திஸ் திங். அதில் இது ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் மோர் 6.9%. For whatever reasons, for biological reasons, for social reasons, so many things. You can't blame it on any one thing. Many factors doing this. 100ல 5 பேர் டிப்ரெஸ்ட்னா ஒரு பாப்புலேஷன், clinically depressed. Very high number. Very high. And that too in a traditional society like Tamil Nadu. Because you are throwing away, see the problem is, நாம் ஏதோ ஒரு கூரை உருவாக்கி இருக்கிறோம் சமூகத்தில். மக்களை எல்லா விதமான மக்கள் நடக்கணும் தானே நோக்கம். ரொம்ப பலமாக இருக்கவங்க எப்படியும் நடந்து போய்க்குவாங்க. எல்லா விதமான மக்களும் ஓரளவுக்கு நல்லபடியாக வாழணுன்றதுக்காக சமூகத்தில் பல விதமான நாம் இது கொடுக்குறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த நவீன சமூகத்தில் இந்த கூரை எல்லாமே எடுத்துடுவோம். எனக்கு தேவையில்லைன்னா எல்லாருக்கும் கூரை எடுத்துட்டேன், அவரெல்லாம் டப்பான்னு விழுந்துருவாங்க. எனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், இன்னொரு தேவை இருக்கிறது எடுக்கக்கூடாதானே. ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸு நிறைய இருக்குது நம்ம சமூகத்தில். இதெல்லாம் கவனித்து இப்போ நீங்கள் சொன்னீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இதை பற்றி யோசிச்சு அப்படின்னு கவனிச்சிருக்காங்கன்னு சமூகத்தில் என்ன இருந்தது, அப்போ கூட என்ன பர்சன்டேஜ் தெரியல, ஆனால் இருந்தது. அதனால பல கூரை உருவாக்கியிருக்கோம் சமூகத்தில். இப்படி இருந்தால் எல்லாருமே தோராயமாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இது சமூகத்தில் அந்த கூரையை இப்போ உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். என்னதுக்கான இப்போது ஒரு சமூகன்றது ஒரு தனிப்பட்ட, அப்போ எல்லாம் என்ன இருக்கும், இந்த ஊருன்னா இந்த ஊரில் நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் போட முடியும். இப்படி தான் இருக்கணும், நீங்கள் பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஆணுன்னா இப்படி இருக்கும். யாரோ 4 பேர் சொங்க, எனக்கு சுத்தம் இல்லை, அப்படியெல்லாம் வேண்டாம், மித்தவங்க எல்லாம் நல்லா வாழணும்னு எல்லாருமே இப்படி இருக்கணும் எது சொல்லுவோம்.
இது சில பேர் கஷ்டமாக இருக்கலாம். என் மாதிரி ஆளுக்கு இதெல்லாம் கஷ்டம். ஏன்னா அதுக்கான நான் ஏதோ பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்கும் எதுனாலும் இப்போ நான் ரோட்டில் போகிறேன், நான் 200 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன் வேணும்னா. ஆனால் எல்லாருக்கும் மித்தவங்க பயப்பட்டுடுவாங்களோ என்னமோ நான் கொஞ்சம் நன்மையாக போய்க்கிறேன். ஆனால் யார் இல்லைன்னா நான் போய்க்கிறேன் எப்படியோ. எல்லாருனால அப்படி பண்ண முடியுமா? ரோடு எனக்காக மட்டும் பண்ணலையே, எல்லாருக்கும் சேர்ந்து தானே பண்ணியிருக்காங்க. எனக்கு தனி பண்ணுற ரோடு இருந்தால் நான் போய்க்கலாம் எப்படி வேணாலும். எல்லாருக்கு எப்படி ஒத்து வருமோ அப்படி ஓட்டிக்கணும் ரோட்டில் இருந்தால். இந்த மாதிரி சமூகத்தில் வாழ்கிறப்போ எல்லாருக்கும் எப்படி வேலை பண்ணுதோ அப்படி பண்ணணும். அப்படின்னா நம்ம சுதந்திரங்கள் எல்லாமே விட்டுடலாமா? அப்படி இல்லை. ரொம்ப இன்னொருத்தருக்கு கெடுதல் வர மாதிரி சுதந்திரம் நல்லதில்லை. அது சுதந்திரம் இல்லை, அது பொறுப்பில்லாத ஒரு தன்மை ஆகிடும். இதனால் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும்னா சமூகம் டைட்டாக இருக்கணும். அது இல்லை. இப்போது எல்லாம் உலகம் எல்லாமே ஒரு சமூகத்து மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு கலாச்சாரம் தனியானதுன்னு இப்போ சொல்ல முடியாது, எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படி இருக்கிறப்போ உள்நோக்கி போகிறது ஒன்று தான். நீங்கள் உங்கள் மனநலம் எப்படி வச்சுக்கிறதுன்றது முக்கியமானது. இதுக்கு சமூகத்தில் கூரை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போது முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் பண்ணிக்க முடியும். பட் ஜென்ரலாக அப்படி உருவாக்க முடியாது. அந்த டைமில் பண்ணியிருக்க முடியும். என்னத்துக்குன்னா தனித்தனியாக இருந்தது சமூகங்கள். இப்போ எல்லாருக்கும் தொடர்பு. அங்கே இருக்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது அங்கே இருக்குது. அங்கே எது நல்லா இல்லையோ அதுதான் நாம் இங்கே எடுக்கிறோம். இதில் எது நல்லா இல்லையோ அதுதான் அவர் அங்கே எடுக்கிறாங்க. இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறப்போ தனி மனிதன் எப்படி நன்மையாக இருக்குதுன்னு பார்க்கணும். எதுக்குன்னா நன்மைன்றது உங்கள் மன நன்மைன்றது உள்ளத்துலேருந்து தான் வர முடியும். உங்கள் துன்பம் இன்பம் ரெண்டும் உள்ளலேருந்து தானே உருவாக்குது. எதனால துன்பம் உருவாக்குறீங்க? இது இந்த உடல் எப்படி நடத்துக்கிறது, இந்த மனம் எப்படி நடத்துக்கிறது, இந்த உணர்வு எப்படி நடத்துக்கிறது, இந்த சக்தி இந்த ரசாயனங்கள் எப்படி நடத்துக்கிறதுன்னு புரியல. இதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது. எப்படி வெளியே சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் விஞ்ஞானம் இருக்குதோ அதே வித மாதிரி உள் சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. இதுதான் நாம் என்ன இன்ஜினியரிங்னு இப்போது எல்லாருக்கும் ரொம்ப எளிமையான ரூபத்தில் சொல்லி கொடுத்துருக்குறோம். அது அவ்வளோ மட்டும் இல்லை, அதுக்கு ரொம்ப இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சா? நீங்கள் வாழ்க்கை முழுக்கம்ப படித்தாலும் ஃபிசிக்ஸ் முடியாது. உண்மைதானே? இது அப்படி தான் ரொம்ப இருக்குது. ஆனால் மினிமமான நாள் பிடிச்சா கொஞ்சம் எது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் புரியுது. அப்படி ஆர்வம் இருக்கிறவங்க முழுமையாக வர்றாங்க. மித்தவங்க ஏதோ ஒன்று கற்றுட்டு அவர் வாழ்க்கை நல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னத்துக்குன்னு ரசாயனமே மாற்றிக்க முடியும். இது நான் சொல்கிற விஷயம் இல்லை, இது எனக்கு தெரியும். நாம் 1000 வருஷத்துக்குலேருந்து சொல்லி வந்திருந்தாலும் இப்போ திருக்குறளே சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. சொல்லி வந்திருந்தாலும் அதுக்கெல்லாம் இப்போ நம்ம நாட்டில் வளர்ந்ததுக்கு கொஞ்சம் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு தானே நம்ம இந்த ப்ளூ பேண்ட்டே போட்டு போய்க்கிறோம். என்னத்துக்குன்னு வெற்றி என்ன அங்கே பார்க்கணும் மேற்கத்திய நாடு. இதனால் நாம் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் நாம் ஒரு சென்டர் செட்டப் பண்ணியிருக்கிறோம், சத்குரு சென்டர் ஃபார் கான்ஷியஸ் பிளானட். இங்கே பலவிதமான எக்ஸ்பெரிமெண்ட்டு ரொம்ப டாப் லெவல் சயின்டிஸ்ட்டு அந்த ரட்கர் யூனிவர்சிட்டி, இந்தியானா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி 4-5 யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த சாம்பவி மகாமுத்ரான்னு சொல்லி கொடுக்குறோம். ரொம்ப எளிமையான பயிற்சி, 21 நிமிஷம் அவ்வளோதான் ஒரு நாள். இது பண்ணிங்கன்னா உங்கள் ரசாயனமே மாறிடும். இது நிறைய கார்ப்பரேட் இதில் இருக்கிறவங்க ரொம்ப தீவிரமாக ஆக்டிவாக எப்போவுமே குடிக்கலைன்னா சமாதானம் இருக்க முடியாது, சாயந்தரம் தூங்க முடியாது குடிக்கலைன்னா. இந்த மாதிரி இருக்கிறாங்க. இல்லை மாத்திரை எடுக்கணும், இல்லை குடிச்சுக்கணும், இல்லைன்னா தூங்க முடியாது நைட்டில். அந்த மாதிரி பீப்புளுக்கு வித்தின் 6 வாரத்தில் 50% ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சா. பிளட் லெவலில் பார்த்தீங்கன்னா எண்டோ கேனிபனாய்ட்ஸ்ன்னு இருக்குது. கேனிபனாய்டுன்னா இன்னும் இப்போ நீங்கள் இதை கஞ்சா ஏதோ சொல்கிறீங்களா, இதெல்லாம் கேனிபனாய்டு. நம்ம உடலையே அந்த தன்மை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தோராயமாக 70% ஜாஸ்தி ஆகிடுச்சா. இப்படி உட்காந்தா போதை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளேருந்து வரதுனால அந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட் இல்லை நமக்கு. என்னத்துக்குன்னா நம்ம உடலே தயார் பண்ணுது. நம்ம உடல்ன்றது எல்லாத்துக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான கெமிக்கல் ஃபேக்ட்ரி தானே. இப்போ இது நீங்கள் நல்லா நடத்துனீங்கன்னா ஆனந்தமாக இருக்கும், இல்லைன்னா துன்பமாக இருக்கும். இதனால உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் மனிதனுக்கு, எப்படி இது நடத்துக்கிறது. கவனமே இல்லாமல் நடந்தால் எப்படி நடக்கும்? எதே விஷயம் கவனமே இல்லாமல் நடத்தினா தற்செயலாக தானே நடக்கும். பயந்தானே தற்செயலாக நடந்தால். வாழ்க்கை தற்செயலாக நடந்தது எது பார்த்தாலும் பயந்தானே. இப்போ இதை எப்படி நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு பிளான் சார்? இப்போது இதுக்காக இந்த சிவராத்திரிக்கு நாம்
ஒரு இது லான்ச் பண்ணுறோம், ஒரு ஆப் மாதிரி. இப்போ எல்லா ஆப் தானே, இதுக்கு மிரக்கிள் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோம். மிரக்கிள்னா என்ன? அத்புதம். நம்ம மனசுன்றது, மனிதனுடைய மனம்ன்றது எல்லாத்துக்கும் பெரிய அத்புதம். இப்போ இந்த ஃபோனு பார்த்தா பெரிய அத்புதம்னு இப்படியே பார்த்தே இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பார்த்தா இன்னொன்று இருக்கு, ஸ்பேஸ் கிராஃப்ட்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துருச்சு? இதுலேருந்து தானே வந்துருச்சு. இந்த ஃபோனுன்றது ஒரு சின்ன சொட்டு, ஸ்பேஸ் கிராஃப்ட்ன்றது இன்னொரு சொட்டு, அவ்வளோதானே. இல்லை, இதில் இன்னும் நிறைய வரப்போகுது. இதுதானே பெரிய அத்புதம். ஆனால் இந்த அத்புதம் எப்படி நடக்கிறதுன்னு புரியல, நடத்துக்கிறதுன்னு புரியல. இந்த அத்புதமே நம்ம குத்துது. இப்போ மனநோய், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் என்ன? நம்ம புத்தியே நமக்கு எதிர்மறையாக வேலை பண்ணுது. அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்கள் மூளை மண்புழு மாதிரி இவ்வளோ இருந்தால் அமைதியாக இருந்திருப்பீங்க. சாப்பிட்டா போதும், அமைதியாக இருப்பீங்க. ஆனால் இப்போ இப்படி வளர்ந்துருச்சு. Train the mind. Do you train the mind? No. We change the chemistry. Chemistry change without chemicals. Simply. About the mind, this mind is a miracle. It's the greatest miracle on the planet. You have not seen any other miracle better than this. என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க அதிசயம்னு. மனிதன் மனத்துக்கு மேலே என்ன அதிசயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? சொல்லுங்கள், பார்த்துருக்கீங்களா இதனால்? எது இல்லை, எல்லாத்துக்கும் அதிசயமானது. ஆனால் அது அதிசயமான விஷயமாக நடக்கலை நிறைய பேருக்கு. ரொம்ப அசிங்கமான விஷயமாக நடக்குது நிறைய பேருக்கு. அந்த மனத்தினாலே தானே எல்லா பாதிப்பு. இப்போது இது அதிசயமாக நடக்கணும்னா இதுக்கு கொஞ்சம் ஃபியூ ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணோம்? இப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, அடுத்த 24 மாதங்களில் 300 கோடி மக்கள், அப்படின்னா 3 பில்லியன் மக்கள் 7 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்துக்கணும் டெய்லி. இதுக்கு ஒரு முறை இருக்குது. இது ஆப்பில் இது சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளஸ் அதுக்கு தூண்டுதல் கொடுக்குறதுக்கு பல விதமான ஸ்மால் டாக்ஸ். இப்போ எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே கேட்கறதுக்கு இல்லையே. அதனால அந்த மாதிரி இளைஞருக்கு எப்படி வேணுமோ அப்படி. ஆமாம், இப்போது 2.5 வருஷத்துலேருந்து இதை பற்றி வேலை பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு சாஃப்ட் லான்ச் பண்ணுறாங்க. இது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இதுக்கு. இந்த மகாசிவராத்திரிக்கு அது வெளிப்படுத்துகிறோம், மிரக்கிள் ஆஃப் மைண்ட். இது ஃப்ரீ ஆப். இது நமக்கு ரொம்ப செலவு இருக்குது, செலவுன்னா சொல்ல முடியாது, அப்படி செலவு இருக்குது. அது ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறோம். 300 கோடி மக்கள் கண்ணு மூடி உட்காந்தாங்க உலகத்தில். 7 நிமிஷம் உட்காந்தாங்கன்னா பலவிதமாக வாழ்க்கை மாறிடும். 7 நிமிஷம் ரொம்ப எளிமையான ஒரு ப்ராசஸ், அவ்வளோதான். அது நீங்கள் ஃபோனில் ஆடியோ இருக்குது, அது கேட்டு நீங்கள் பண்ணிக்கணும். எல்லாருக்கிட்டே ஃபோன் இருக்குது. 7 நிமிஷம் ஆனாலும் உங்கள் நன்மைக்காக உபயோகப்படுத்திக்கலாமே. இது மிரக்கிள் ஆஃப் மைண்டுன்றது இந்த மாதிரி 300 கோடிக்கு போயிடுச்சுன்னா உலகத்தில் கட்டாயமாக ஒரு மாற்றம் இருக்கும். மாற்றம் என்னென்னு டாம் டூம் நடக்குமா இல்லையா? கொஞ்சம் மனிதர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே பேசி மனநலம் எது சொன்னீங்களே, என்னது? மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம். அது என்ன புரியல, கரெக்டாக சொல்லுங்க. மண்ணுயிர்னா வாழுகின்ற உயிர். மென்டல் வெல்னஸ் தான் வாழுகின்ற உயிர்களுக்கு பெரிய செல்வம்னு சொல்றது. என்ன இருக்குது இன்னும் என்ன இருக்குது வெல்த் உங்ககிட்டன்னு கேட்குறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா.